அப்கமிங் எபிசோடில் முத்து வந்து மணமேடையிலேருந்து அருணை கீழே இறக்கி விடுறாரு. கலக்கி விட்டு சண்டை போடுறாரு. அதுக்கு வந்து சீதாவோட அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் மாப்பிள்ள அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அருண் வந்து அமைதியாகவே இருக்காரு. அப்போ வந்து சீதாவோட மீனாவும் அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க அண்ணாமலை கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ நீ போலீஸ்காரன் தானே, நீ வந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி அவங்க மேலே சொல்கிறாங்களே குற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் ஏற்கனவே, இது எனக்கு 2ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாத்தியாப்பா இவனே ஒத்துக்கிட்டான், இவனோட 2ஆம் கல்யாணம் சொல்லி. அப்புறம் என்ன தைரியத்தில் வந்து நீங்கள் உட்காந்து அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க முத்து. அதுக்கு வந்து முத்து நீ புரிஞ்சிக்காம பேசுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சிக்காம பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எகிரிட்டு வராங்க முத்து. அப்போ அருணுடைய அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பையனுக்கு முதல் கல்யாணம் தான் இது, இருங்க அமைதியாக இருங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து நீ இப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணது உண்மை தான், ஆனால் வந்து என்னோட கல்யாணம் வந்து நடந்தது வந்து சீதாவோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. அப்போ பார்த்துட்டு அந்த கூட இருக்கிற ஒரு போலீஸ்கார் வந்து நான் தான் வந்து இவங்க சாட்சி எழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் சீதாவுக்கு சாட்சி எழுத்து அவங்க அக்கா மீனா தான் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாத்தியா மீனா, இவங்க வந்து உன் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி, நீ எவ்வளோ பேர் நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மீனா வந்து கடைசி ஒத்துக்கிறாங்க, இல்லை நான் தான் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் நகரும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.